சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 8th சோஷியல் சயின்ஸ்க்கான அஃபீஷியல் 3rd மிட் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸ் பேப்பர் தான் தமிழ் மீடியம் இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா சேனல் இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கப்பா, நியூ சப்ஸ்கிரைபர். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் தான் லிங்க்ஸ் இருக்குது. அதுதான் உங்களுக்கான ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிடுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்தியாவின் முதல் மருத்துவர் யார்? மக்கள் தொகை பரவலை டேஷ் மூலம் காண்பிக்கலாம். இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி யார் அப்படிங்கிறாங்க. உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் டேஷு. பொதுத்துறை டேஷ் உடையது. ஸோ 5 சரியான விடையை தேர்ந்தெடுத்துருக்கு. அதுக்கான ஆன்சர்ஸ் நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து கோயில் இடங்களை நிரப்புக பாருங்கள். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதிகளின் ஒருவர் டேஷ் ஆவார். சம அளவு உயரமுள்ள இடங்களை இணைக்கும் கொடு யாது இதுன்னு கேட்குறாங்க. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையினை வடிவமைத்த முதன்மை சிற்பி யாருன்னு கேட்குறாங்க. அப்போ டேஷ் நீதிமன்றம் இந்தியாவின் பழமையான நீதிமன்றம் ஆகும். இப்போ தனியார் துறை டேஷ் நோக்கத்தில் செயல்படுகிறது. ஸோ அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். வரதட்சணை, ஸோ பூப்பட விளக்கம், நெல்சன் மண்டேலா, சார் எலிசா இம்மக்பே, அப்புறம் வேளாண்மை, அப்புறம் ட்ரோஃபல்ஸு, அப்புறம் சுருக்கமாக வெளியடிக்கவும் 2 மார்க் கொஸ்டின்ஸ், அப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸு, அப்புறம் மேப் கேட்பாங்க. ஸோ சரியாக தவறாக பாருங்கள். ட்ரோஃபல்ஸ் பாருங்கள். பார்த்துட்டிங்களா? அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 8 எழுதணும் நீங்கள். ஓகேங்களா? ஏதேனும் 8, 3, 6, 7, 8, 9, 10 கொடுத்துருக்காங்க. 10ல் நீங்கள் 8 எழுதும். 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? பெண்கள் முன்னேற்றத்துக்காக போராடிய முக்கிய தலைவரின் பெயர்களை குறிப்பிடவும். ஸோ 2 மார்க் பார்த்துட்டிங்களா? அடுத்து 5 மார்க் பாருங்கள். கீழே இருக்குது. சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கினை கண்டறிக. ஸோ உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்புகள் விவரி. பொதுத்துறைக்கு தனியார் துறைக்கும் உள்ள வேறுபாடு எழுதுக. பொதுத்துறையின் முக்கியத்துவம் யாது? பாஞ்சாலியத்தின் 5 கொள்கைகளை எழுதுக. ஸோ சிம்பிளாக தான் இருக்குது எல்லாமே. இது 3 எழுதுனா போதும். மாறல, மீதி 3 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஸோ தட்சித்பா வீடியோ எனக்கு வச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய சேனலில் இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருப்பீங்க, நியூ சப்ஸ்கிரைபர். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா, உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணிட்டு நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் தான் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, சில குட்டீஸ் தச்சிட்டு நினைக்கிறப்பா. விஷயத்தை வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.